ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிற தங்கமகளில் வந்துட்டு அதாவது நம்ம அஞ்சலியை கடத்தினது நம்ம ரங்கநாயகின்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணா அங்கிளுக்கு வந்துச்சு. இப்போ ஒரு கோவம், கிருஷ்ணா அங்கிள் கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் மேம் சும்மா விட்டீங்க அப்படின்னு சொல்ல, நீயும் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இரு, நான் சொல்லும் போது வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னா, பிளான் போடுறாங்களாமா, ரங்கநாயகியை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அந்த பிள்ளைங்களை செட்டில் பண்ணி விடணும், அதனால் தாரணிக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஓகேப்பா, ஸ்பான்சர்ஷிப்பில் இவங்க போய்ட்டு நேஷனல் லெவலில் விளாடணுமா, அதான் இவங்களோட எய்மா, அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட லைஃப்பில் இந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்லது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்தோடனே நம்ம முத்து பார்க்கணுமே, அஞ்சலி அஞ்சலி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. எதுக்குப்பான்னு பார்த்தா, மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கோயிலில், தாயத்து இது கட்டிக்கோ, உன்னை யாரும் நெருங்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கடா இருந்த இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரங்கநாயகி, என்னடா பைத்தியக்காரத்தனம் பண்ணிகிட்டு இருக்க, இவ்வளோ பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது உனக்கு என்ன அஞ்சலி தான் ரொம்ப முக்கியமான திட்டி கூட வழக்கம் போல இவங்க திட்டுறாங்களே நினச்சா, இவ சும்மா யாரும் கடத்தலை, இவன் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு. ஐயோ சொந்த செலவில் சூனியம் வைக்க மாட்டேனே, வாய முடிக்கிச்சு அந்த அம்மா, குண்டு பூசணிக்கா கம்முனு கடை இல்லைன்னா உருட்டி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தாரணியை நீ போமா மேட்ச்க்கு தயாராகுமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் போட்டி ரெடி ஆயிடுச்சு, களத்தில் எல்லாம் இறங்க வேண்டாமா, இறங்குங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வரிசையில் வர, நம்ம அஞ்சலியோட அப்பா வர, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க முக்காடெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஓகேமா, கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டை மறந்துடாதமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தாரணியை அடிச்சு பிடிச்சி வேற லெவலில் விளாட்றாங்க. இவங்க விளாண்டாதை பார்த்து மெய் மறந்து பார்க்குறாரு. ஸ்பான்சர்ஷிப் யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ஹாஷினியோட அப்பா தாங்க, பிடிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே.